வாரத்திலே கடினமான சூழ்நிலை நாமத்துக்கு தொடங்கி உண்டாவதாக ஆட்சியை ஏற்பாடு சொல்லி அவர்களுடைய சூழ்நிலையை வாழ்ந்திருக்கிறேன். நான் இருக்கக்கூடியவர்களை நடக்கக்கூடியவர்களை எவ்வளவு இடையே ஒரு என்னை உங்கள் முன்பாக இருக்கிறார். அதற்கு முன்பாக அதற்கு நடக்க முடியாத பக்கத்தில் இருக்கிற வாகனத்தை பிடித்துக் கொண்டு சொன்னேன். பார்த்தபொழுது அங்கே ஒரு ஆட்டோவை ஒரு வார்த்தை யெகோவாவே ஆமென் யெகோவாவே அதை பார்த்து சந்தோஷமாக சொன்னேன். மகிழ்ச்சி பாருங்க. அவர் எனக்கு சொன்னார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சொன்னார் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இந்த சிஎஸ்ஐ ஜீவன் திருச்சபைக்கு ஆளுநருக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்ல அவர் கட்டளைகளை வேதனை சொல்கிறது. அதே அப்புறம் அப்படியே ஒரு டோட்டலா பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட வந்தாங்க. ஒரு 100 பேர் கிட்ட வந்தாங்க. தேவனுடைய திட்டம் இப்பொழுதுமே ஒரு மிக சிறந்த திட்டமாக இருக்கக்கூடிய மாணவர்களே, அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதாரமாக யெகோவாவே சொல்லி வசனத்தை வாசித்திருப்போம். ஆதியாகமம் 22:4 ஆபிரகாம் இடத்துக்கு யெகோவாவே சொல்லி ஆபிரகாம் யெகோவாவே சொன்னார். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பர்வதத்திலே அது எதிர்பார்த்து
தேவாவுடைய நன்றிகளை சில வேளைகளிலே நாம் சொல்லிக் கொடுக்கிற மாம்சத்திலே ஆனால் பணிகொண்டு சொல்லுகிறது என்னை வேலைப்படுத்தி கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதனால்தான் இந்த இடத்திலே தேவாவியானவரை வேலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனே உருவாக இருக்கிறார். அவருக்கு சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக. இடத்திலே செய்வதற்காக ஒரு வாய்ப்பை நடிகை சீர்திருத்தத்தை ஆயிரம் தலைவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றியை செய்து கொடுத்தேன். இந்த திருச்சபையினுடைய குழுவினருக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். தியாகமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிற அந்த குழுவினருக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். ஆமென். நான் யோசித்து பார்த்தேன், முன்னே யோசித்து பார்த்தேன், மாசத்திலே என்ன வருகிறது உண்டு மாறிக்கொண்டிருக்கிறே குறைவான மக்கள் வருவார்கள். எப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கலாம்? ஞாயிறு ஆராதனையிலே முழுமையாக சபை நிரம்பி இருக்கும். அப்பொழுது என்ன ஒரு செய்தியை கொடுத்தால் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், எல்லோருக்கும் ஒரே செய்தி தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தேவனிடத்திலே பட்சபாதம் கிடையாது. உங்களுக்கு என்னுடைய வேலைகள் பணிகள் உண்டு. அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தேவ சமூகத்திலே ஒரு சில பணிகள் கிடைக்கிறது. தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய திருவார்த்தை சொல்லுகிறேன், என்னை கனப்படுவதை நான் கனப்படுகிறேன். அவன் என்னை கனப்படுவதை நான் தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையானது கீழே விடுவதில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாயிலிருந்து வந்து ஒரு வார்த்தையானது கீழே விடுவதில்லை. அத்தனை வார்த்தைகளையும் நிறைவேற்றினார். உங்கள் இருதயம் கனகாக என்னை குறித்து நான் சொல்வதென்றால் ஒரு நாளும் நான் இப்படி யோசித்தது கிடையாது. இப்படி திருச்சபைகளிலே கூட்டங்களிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையை பரிசீலிக்கிறேன் என்று நான் சற்று யோசித்தது கிடையாது. கல்லூரி முடிந்த பிறகு ஒரு பெரிய அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். IAS UPSC பரிசு வகைகளில் IAS அது கூட அப்ளிகேஷன் பண்ணி நான் எழுதுகிறேன். ஒரு கலெக்டராக இருந்தாங்க சொல்லி அப்படி கூட நான் யோசித்திருந்தேன். ஆனால் இங்கே கூட உங்களுடைய தலையில இதெல்லாம் என்ன பண்ணுறது நீங்க என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவருக்கு பயமானது அவருக்கு பயமானது ஒன்றுமே இல்லை. எடுத்து வாசித்து பாருங்கள். நான் சில குறிப்புகளை எடுத்து வருவேன். ஆவியானவர்கள் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏசாயா 60:22 சிறுவனாகவும் சிறியவன் அதை தீவிரமாய் என்னுடைய பணிகள் குறைந்து என்னுடைய அந்தஸ்து குறைந்து மிகவும் குறைவான நான் என்று சொல்லி நான் மிகவும் சிறியவன் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தை நீங்கள் ஆயிரமாய் பெருகப் போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆயிரமாய் பெருகப் போகிறீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. பெரிய வார்த்தை முன்னாடி பெரிய வார்த்தை அது நின்ற உடனே வேகமாக ஓட வேகமாக ஓட
ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் செய்தி நிறைவு செய்வார்கள். லோகோஸ் என்று சொன்னால் கிரேக்க வார்த்தைகளே லோகோஸ் என்று சொன்னால் அது எழுதப்பட்ட வார்த்தை. வேதத்திலே அநேக வேத புத்தகங்கள் வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இது லோகோஸ். வேதமா என்பது நேரடியாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவரால் அழுத்தப்படுகிற வார்த்தை. பரிசுத்த ஆவியின் மூலமாக தந்தப்படுகிற வார்த்தை அது தேவ வார்த்தை. ஒரு கடினமான சூழ்நிலையிலே கர்த்தரோடு பேசுகிற வார்த்தை யெகோவாவே. ஆமென். யெகோவாவே ஆண்டவர் இப்படி சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்று சொன்னால் இந்த ஊழியம் கர்த்தருடைய ஹalleluya. என்னுடைய ஊழியம் அல்ல, ஆயுளுடைய ஊழியம் அல்ல, உங்களுடைய ஊழியம் அல்ல, இது கர்த்தருடைய ஊழியம். நான் மாறாதவர். சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? வேபாரி எனக்கும் ஆசை. லட்சக்கணக்கானவர்கள் முன்பாக பிரசன்னமானார்கள். ஹalleluya. லட்சக்கணக்கானவர்கள் முன்பாக பிரசன்னமானார்கள் என்று சொல்லி கர்த்தரை எதிரிலே அவர் நினைவுக்குவானார். ஹalleluya. அவருக்கு பணி கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வேத வசனங்களை புரிந்து கொள்கிறவர்கள் இந்த தேவ வார்த்தைகளை, இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை புரிந்து கொள்கிறவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே ஒரே ஒன்று நம்பிக்கை மீட்பார். இங்கே அறையிலே கையில் பொழுது இந்த வார்த்தையை அடைகிறேன். நிச்சயமாகவே ஒரே ஒன்று நம்பிக்கை மீட்பார். இதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து உங்கள் நம்பிக்கை மீட்பார். உங்கள் நம்பிக்கை மீட்பார். இதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே எத்தகைய மாதங்கள் எத்தகைய வருஷங்கள் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இருக்கிறானால் இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவு உண்டு. நெடுங்காலமாக காத்திருப்பது இருதயத்தை இழக்கிறது வரப்படுது. ஜீவ பிரச்சனை போல நேரக்கூடியமானது. ஒருவரை நெடுங்காலமாக காத்திருக்கிறார். அந்த எதிர்பார்த்திருக்கிறேன் அது வளர்ப்படுது. எப்படி இருக்குமாறு ஜீவ பிரச்சனை போல
தரிசித்தோமே மனுஷகுமாரன் ஒரு பிரைமரி initiative, the purpose of Jesus come என்ன நோக்கம் இடது போனதை தேடவும் தரிசித்தோமே மனுஷகுமாரன். ஆமென். லூக்கா 19 அதிகாரம் லூக்கா 19 இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஆயக்காரர்களுக்கு தலைவனான சகரியில் இடப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அந்த சகரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது a little man. He got to see Jesus because of crowd. ஜனக்கூட்ட மிகுதியாக இருந்தபடினாலே சகரியை இயேசுவை பார்க்க முடியவில்லை. அதனால் அங்கே முன்னாள் ஓடி அங்கே இருக்கிற ஒரு காட்டுக்கு மரத்திலே ஏறி மரத்தின் மீது அமர்ந்தவர். இயேசு இந்த வழியாக வருவார், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த சகரியினுடைய உலகில் ஒரு ஆவணங்கள் அந்த மரத்தின் மீது இயேசு அந்த வழியாக வந்தபொழுது அந்த இடத்திலே வந்தபொழுது அவர் நின்றார். அல்லேலூயா. அவர் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே மறைவாக இருக்கவில்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் எழுதி ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இயேசுவுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்தது, இயேசுவுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தது. அவ்வளவு ஜனக்கூட்டத்திலும் இங்கே ஒரு மனிதன் என்னை பார்க்கவே காத்துக் கொண்டிருக்கிறார், அவரது மகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் என்று இயேசு அறிந்து அந்த இடத்திலே அவர் கேட்டார். ஆமென். அன்பானவர்களே, இறுதி பார்க்கிறது ஒருவரே ஏதோ அப்படி நான் சொல்கிறது மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இறுதியை பார்க்கிறார். ஒரு சிலர் அமர்ந்து கொண்டு வேத வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் நினைவு தூரமாக இருக்கிறது. ஆமென். உங்கள் நினைவு தூரமாக இருக்கிறது. உங்கள் அன்பானவர்களை குறித்து அதை வருத்தங்கள் வேதனைகளை நினைத்து இடத்திலே அமர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. சகரி என்ற ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறார் என்று இங்கே மறக்கப்படுவது அவர் மீண்டார். ஒரு சில நேரங்களில் நாம் யோசிப்போம், இந்த புத்தகத்தை எழுதுவதிலே விதமாக கேட்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் நம்மளோடு பேசினால் நம்முடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி விலகிக் கொள்ளுங்கள். அது தேவனுடைய அது தேவ வார்த்தை, அது கர்த்தர் உறுதிப்படுத்துகிற வார்த்தை. நான் பார்த்து சகையை சீக்கிரமாக இன்றைக்கு நான் முன்பிலே அப்படி சொல்லப்படுவது அந்த இடத்திலே சீக்கிரமாக இறங்கி சந்தோஷமாய் அவர் அழைத்துக் கொண்டு போனார். இந்த இடத்திலே சகையினுடைய ஒரு இடத்தை அவர் மிகுந்த சந்தோஷம் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர் மிகுந்த சந்தோஷம். அடுத்த வசனம் பாருங்கள், சுற்றி இருந்த மனிதர்கள் சுற்றி இருந்த மனிதர்கள்
அங்கே சுற்றி இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. சகேயோடு மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். ஆனால் அந்த பரிசுத்தவான்களின் கூட்டம் பரிசுத்தவான்களின் கூட்டம் அவர்கள் உணர்வுகிறார்கள். அவர்கள் உணர்வுகிறார்கள், இவர் ஒரு பாவியான மனிதனுடைய வீட்டிலே தங்கப் போகிறார். இயேசு இங்கே போகிறார். இப்பொழுது நோசாவியை சின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு பாவியான மனுஷனை வீட்டிலே தங்கப் போகிறார்கள் சொல்லி அவர்கள் உணர்வுகிறார்கள். இயேசு புரியாத யாரை செலுத்தாங்க, அவர் காப்பு மாட யாரு எங்க வச்சிருக்கிறாரு? உலகையை மறைந்து அவர் மறந்து கொண்டிருக்கிறார். அவன் உடனடியாக சரி சொல்கிறான், நான் என் ஆசிரியை என்னுடைய சோபாதிக்கு என்னுடைய சொத்தை பாதை யாருக்கு ஏழை பாதியை கொடுக்கிறேன். உங்களிடத்தாவது நான் வேதனை பருத்தி அவர்களை வாங்கியிருந்தால் எப்படி கொடுக்கிறேன்? ஒரு மாற்றம் அந்த மனிதனுக்கு வருகிறது. பாருங்கள், இயேசு அழைக்கும் பொழுது அதுதான் அங்கே நடக்கிறது. ஒரு மனிதன் உள்ளான மனிதன் மாற்றப்படுகிறார். ஒரு மனிதன் உள்ளான மனிதன் மாற்றப்படுகிறார். அவருடைய சுபாவம் மாற்றப்படுகிறது, அவருடைய குணாதிசயம் மாற்றப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு சிருஷ்டி. அவன் ஒரு புது சிருஷ்டி. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் சபையில் ஒரு புது சிருஷ்டியாய் மாறினான். ஒரு புது சிருஷ்டியாய் மாறினான். சுற்றி இருந்த கூட்டலாம் சபையில் ஒரு பெயர் வைக்கிறது. இவன் பாவி என்று சொல்லி ஒரு பெயரை வைக்கிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், இவன் ஆபிரகாமின் குமாரன். சபையை பார்த்தால் சொல்கிறார், இவன் ஆபிரகாமுடைய குமாரன். அந்த சந்ததியிலே இழந்து போனதை தேடுவோம், தரிசிக்கவுமே மனுஷகுமாரன் இதே அற்புத பட்டணத்திலே சுற்று கொண்டாடத்திலே இந்த இந்த இடத்துக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிறாங்க. அநேக மக்கள் காத்திருக்கிறார்கள். சாலையை நான் சென்று கொண்டிருக்கிறது, ஒரு ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கிறது. வேகமாக சென்று அந்த ஆம்புலன்ஸ் பார்த்து அங்கே இருந்த சகோதரி சாலை பக்கத்திலே வானத்தை நோக்கி இப்பொழுது அப்படியே கொண்டிருக்கிறார். வானத்தை நோக்கி அப்படியே காட்சியை அந்த ஆம்புலன்ஸை போகிறதுக்கு யாருக்கு தெரியாது. ஆனால் யாருமே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஆம்புலன்ஸ்
செய்கிறார். அந்த மாவட்டத்தை போகிறதை நோக்கி செய்கிறார். அந்த காட்சி மாவட்டத்திலே அந்த காட்சி மாவட்டத்திலே நம்ம அப்படியே ஒரே வானத்தை பார்க்கிறாங்க. இவரை காப்பாற்ற மாட்டவரே அடவரை காப்பாற்ற மாட்டவரே என்று சொல்லி வேதவசனம் தான் சொல்கிறது. அவர் சர்வவல்லமை நோய்களை சுகமாக்குகிறவர், பாவத்தை நீக்குகிறவர், அவர் சாபத்தை நீக்குகிறவர். நான் படிக்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி கேட்டார், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா? பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா? செவிலியர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? ஊமையாளர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்களே, சார் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி எழுந்தே கேள்வி கேட்டார். சிறிய பதில் சொன்னேன், சார் அது உண்மைதான், சார் அது உண்மைதான். அதனாலதான் ஆமா சார் உண்மையா சரி சார் சரி சார் ஒரு சிறு கூட்டத்தை அழைத்து வருவதற்கு இழந்து கொண்டு தேடவும் இன்றைக்கு நான் உண்மையிலே நடந்து செடியுமே சீக்கிரம் இறைப்பார். சீக்கிரம் இறங்கியமாக செல்லும்போது அன்றே உங்களுடைய கொடுத்த என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய பங்கை நான் உடைய ராஜ்யம் பணியே என்னுடைய பங்கு என்ன? நோய் நாம் போடுவோம், எழுதிருக்கிறோம், எழுதிருக்கிறோம். இதோ உலகின் பாவத்தை சுமந்திருக்கிற திருவாக்கு, இதோ உலகின் பாவத்தை சுமந்திருக்கிற திருவாக்கு வேலைக்கான காரணத்தை இதற்கு இழந்து எவ்வளவு காலமாக காத்து நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் மனதின் மீது இயேசு சீக்கிரமாக இறங்குவார், சீக்கிரமாக இறங்குவார். ஒரு முதிரையை அதுவரை பாவியை சொல்லப்பட்டு அந்த முதிரையை அவர் உடைத்து போட்டார். பாவி என்கிற அந்த முதிரையை உடைத்து அவருக்கு புது நாமத்தை அவர் சொல்லினார். ஆபிரகாம் குமாரன் என்று சொல்லி தேவனுடைய சிக்கனமாய் கடந்து வந்திருக்கிறது. வானமாவது சிங்காசனம் பூமியாவது வானத்தை உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வெடிக்காமல் காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு காரியங்கள் கைகூடி வரப்படுங்க. பகவதின் தேவனாக காரியங்களை கைகூடி வரப்படுமா? பகவதின் தேவனாக காரியங்களை கைகூடி வரப்படுமா? Hari itu
நீங்கள் விசேஷமானவர்கள். தாவாயின் பட்சிகளை பார்க்கிறார், ஆகாயின் பட்சிகளை பார்க்கிறார், அதை பார்த்து புத்தகங்களை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷமானவர்கள் என்று யாருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஒவ்வொருவரையும் பிரதிஷ்டான், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். சிறியவர்கள் பெரியவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். இதெல்லாம் எப்படி ஆண்டவரே உங்களுடைய எட்டனா மகிமையை விசுவாசத்தை நல்ல வேலைக்காக அவரை நன்றி செலுத்துகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஒளிபரப்பின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிக்கிறோம். எத்தனை போதகரை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். சிறு பிள்ளைகள் பெரியவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.
எங்கள் ஆண்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து நிறைவே நாங்கள் படிக்கிற காரியங்களையெல்லாம் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சிறப்பு காரியங்கள் ஊழியர்களை தேர்தலுக்காக குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். நாளை காலையிலே ஆராதனைகளை நாங்கள் சரியாக மாநில கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு சிறப்பான நற்செய்தியோடு எங்களுக்கு பயன்படுத்துகிறோம். நன்மையான So,